வெல்கம் டு காயு எக்ஸாம் இன்ஃபோ யூடியூப் சேனல். டிஎன்பிஎஸ்சி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்க்குறோம். இதில் 10th ஸ்டாண்டர்டில் ஜெயகாந்தன் ரிலேட்டட் கொஷின்ஸ் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் கொஷின், எழுத்தாளர் ஜெயகாந்தன் எந்த ஆண்டு பிறந்தார்? எழுத்தாளர் ஜெயகாந்தன் பிறந்த ஆண்டு வந்து 1934. செகண்ட் கொஷின் பாருங்கள். உன்னை போல் ஒருவன் என்னும் திரைப்படத்திற்காக குடியரசுத் தலைவர் விருது பெற்றவர் ஜெயகாந்தன். தேர்ட் கொஷின், எழுத்தாளர் ஜெயகாந்தனின் எந்த புதினத்திற்காக சாகித்ய அகாடமி விருது கிடைத்தது? ஸோ ஆன்சர் வந்து சில நேரங்களில் சில மனிதர்கள். ஃபோர்த் கொஷின், எழுத்தாளர் ஜெயகாந்தனுக்கு சோவியத் நாட்டு விருது எந்த நூலுக்காக கிடைத்தது? ஆன்சர் வந்து இமயத்துக்கு அப்பால். ஃபிஃப்த் கொஷின், நான் எழுதுவதற்கு ஒரு தூண்டுதலும் அதற்குரிய ஒரு காரணமும் உண்டு. என் எழுத்துக்கு ஒரு லட்சியமும் உண்டு. நான் எழுதுவது முழுக்க முழுக்க வாழ்க்கையிலிருந்து நான் பெறும் கல்வியில் விளைவும் எனது தனி முயற்சியின் பயனுமாகும் என்று கூறியவர் வந்து ஆன்சர் ஜெயகாந்தன். சிக்ஸ்த் கொஷின், இனிப்பும் கரிப்பும் எனும் சிறுகதை தொகுப்பின் ஆசிரியர் ஜெயகாந்தன். நெக்ஸ்ட்டு, வாழ்விக்க வந்த காந்தி எனும் தலைப்பில் பிரெஞ்சு மொழியில் நூலை தமிழாக்கம் செய்தவர் வந்து ஜெயகாந்தன். எய்த்து கொஷின், முன்சி பிரேம்சந்தின் வாழ்க்கை வரலாற்றை ஒரு கதாசிரியரின் கதை எனும் தலைப்பில் தமிழாக்கம் செய்தவர் ஜெயகாந்தன். நைன்த் கொஷின், பாரிஸுக்கு போ என்ற புதினத்தை எழுதியவர் ஜெயகாந்தன். ஸோ 10th கொஷின், எண்ணமும் எழுத்தும் உயர்ந்திருக்கும், ஏழை கண்ணீரும் பாடலிலே கலந்திருக்கும், பண்ணோடு சந்தமும் பாய்ந்து வரும், பழைய மண்ணின் வாடையும் சேர்ந்து வரும் என்ற கவிதையை எழுதியவர் வந்து ஜெயகாந்தன். நெக்ஸ்ட் 11th கொஷின், எண்ணமும் எழுத்தும் உயர்ந்திருக்கும், ஏழை கண்ணீரும் பாடலிலே கலந்திருக்கும், பண்ணோடு சந்தமும் பாய்ந்து வரும், பழைய மண்ணின் வாடையும் சேர்ந்து வரும் எனும் கவிதை யாரை பற்றியதுன்னா ஆன்சர் வந்து பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம். ஸோ ரெண்டும் ஒரே பாடல் வரி தான். ஸோ சொன்னது வந்து ஜெயகாந்தன், யாரை பற்றி சொல்லியிருப்பார்னா பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் பற்றி சொல்லியிருப்பார். 12th கொஷின், என்னை பொறுத்த வரையில் எழுத்தாளனுக்கு அவனுடைய படைப்புகளுக்கும் அடிப்படையாக அமைய வேண்டியது மனித வாழ்வின் பிரச்சனைகளே என்று கூறியவர் வந்து ஜெயகாந்தன். 13th கொஷின், மகத்தான சாதனை பெற்ற சுதந்திரத்தை பேணி காத்தது மிகப்பெரிய சவாலும் அதுவே என்றவர் ஜெயகாந்தன். 14th கொஷின், காலந்தோறும் நாம் மாற்றங்களை பார்க்கிறோம், நாமும் மாறிக்கொண்டே இருக்கிறோம் என்றவர் ஜெயகாந்தன். 15th கொஷின், தர்க்கத்திற்கு அப்பால் எனும் சிறுகதையின் ஆசிரியர் ஜெயகாந்தன். 16th கொஷின், சிறுகதை மன்னன் என்ற பட்டம் பெற்றவர் ஜெயகாந்தன். லாஸ்ட்டு, ஜெயகாந்தன் பேசி தொகுக்கப்பட்ட கட்டுரை வந்து ஆன்சர் வந்து எதற்காக எழுதியிருக்கிறேன். ஸோ 17 கொஷின்ஸ். ஸோ இன்னும் வீடியோஸ் வேணும்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல்.